காதலிக்கும் போது சாதி தேவையில்லை. நம்மெல்லாம் மாட்டுக்கறி தின்னு வளர்ந்த உடம்புடா. ஒரு தடவை ருசி பார்த்துட்டா நம்ம காலடியிலே கிடப்பாளு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது சாதி தேவையில்லை. நானு ஓசிகா மாநில தலைவருங்க. பெத்த அப்பா அம்மாவே தேவையில்லை. சமத்துவம் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய வரலாற்று கலாச்சார சிறப்புமிக்க தினமாக இன்றைய தினம் மாறியிருக்கிறது. 550 ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்திக்கு ஸ்ரீராமர் அவருடைய இடத்திற்கு எழுந்தருளி இருக்கிறார். இந்த நிகழ்விற்காக எத்தனை லட்சம் பேர் போராடி இருக்கிறார்கள், எத்தனை லட்சம் பேர் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். சிறிது யோசித்து பார்த்தால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான சில நாகரீகங்கள், பண்பாட்டு அடையாளங்கள், வழிபாட்டு தலங்கள் இவையெல்லாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பாதிப்பிற்கு உள்ளான போது அதற்கு பின்பாக அவைகள் எழுந்து நின்றதற்கான சான்றுகள் வெகு அரிதாக வரலாறு முழுவதும் இருக்கும். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த நாட்டை இந்த உலகத்தின் பல்வேறு திசைகளில் இருந்து ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமித்து இந்த நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தி அவர்களுடைய மதத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வழிபாட்டு இடங்களை எல்லாம் அழித்து எப்படியாவது இந்த நாட்டின் கலாச்சாரத்தை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக எடுத்த அத்தனை முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டு இந்த நாட்டினுடைய உயர்ந்த சனாதன தர்மம், என்றும் அழிவில்லாத தர்மம் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய சக்தியை நிலைநாட்டி இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். இந்த ஸ்ரீராமருடைய கோயில் இதே இடத்தில் எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக இதற்காக உறுதுணையாக இருந்த தங்களுடைய வாழ்க்கையை உயிரை தியாகம் செய்த அந்த கோடான கோடி பக்தர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இன்று ஸ்ரீராமருடைய கோயில் பிராண பிரதிஷ்டை வெகு சிறப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றிருக்கிறது. இந்த நாட்டில் மட்டுமல்ல, பல்வேறு உலக நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இது நம்முடைய தேசிய கலாச்சாரத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம். நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான போராட்டங்களை எல்லாம் ஸ்ரீராம் என்கின்ற அந்த ஒற்றை சொல்லை வைத்துதான் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கினார். அவர் கண்ட ராம ராஜ்யத்தை நோக்கி பாரத பிரதமர் இப்போது இந்த நாட்டை எடுத்து சென்று கொண்டிருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். ராம ராஜ்யத்தில் அத்தனை பேருக்கும் சமமான நீதி, அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய அத்தனை வசதிகள், அவர்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை இப்போது இருக்கின்ற பிரதமர் மோடி தலைமையிலான அரசு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இன்று நடந்திருக்கக்கூடிய இந்த சரித்திர நிகழ்வு கூட இந்துக்கள் பொறுமையாக, சட்ட ரீதியாக, நியாயமாக அயோத்தியில பிரதமர் ஐயா பங்கேற்ற அந்த நிகழ்ச்சி காஞ்சி காமாட்சி மடத்திற்கீழே இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சி மந்திர்ல கோவில்ல இன்னைக்கு நாங்க எல்லாரும் உட்கார்ந்து ரொம்ப பக்தியோட எல்லாரும் அந்த ஒரு அரிதான காட்சியை லைவ் டெலிகாஸ்ட் மூலமா பார்க்கறதுக்கு முடிஞ்சிச்சு. எத்தனை சொல்லியும் தன்னுடைய
விதானம், அதாவது செய்யும் முறை, அதை மாற்றிக்கொள்ளாமல் இன்னைக்கு காலையில வரைக்கும் நாங்க இங்க வர வரைக்கும் நிறைய மக்கள் எங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு செய்தி வந்துட்டே தான் இருக்கு. ஆனாலும் நம் மனசார சென்னை ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட இருந்த ஒவ்வொருத்தரும் அதுதான் ஃபீல். தருமபுரி மாவட்டத்தில் கடந்த 27/10/23 வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு 21/1/24 வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யும் பணி கடந்த 27/10/23 முதல் துவங்கப்பட்டு படிவங்கள் 9/12/23 வரை பெறப்பட்டுள்ளது. அனைத்து விண்ணப்பங்களும் பரிசீலனை செய்யப்பட்டு இறுதி செய்து இன்று இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சியினர் முன்னிலையில் வெளியிட்டார். பல்லடம் பகுதி மக்களுக்கு ஓர் இன்ப அதிர்ச்சி. 12ஆம் வகுப்பு நடப்பாண்டு முடித்த மாணவ மாணவியர்களுக்கு முற்றிலும் கணினி பயிற்சி இலவசம். பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு 80% சலுகை கட்டணம். ஆம், நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ்ல தான். இன்றைய நவநாகரிகத்தில் இணையதளத்தை சரியாக பயன்படுத்துவதன் விழிப்புணர்வோடு பயிற்சி கொடுக்கும் ஓர் முக்கிய பார்ட் டைம் காலேஜ் தான் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ். திருச்சி ரோடு நியர் மாணிக்காபுரம் சாலை பிரிவு. மேலும் கணினி தெரிந்த பெண்கள் பணிக்கு தேவை. மாதம் 10,000 முதல் 15,000 வரை சம்பளம்.